ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பேக் செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நார்மலாக செயின் எடுக்கிற மாதிரி ஒரு லூப் எடுத்துக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு ஸ்டிச் அது வந்து கொஞ்சம் லாங்காக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, அந்த ஸ்டிச்சை திருப்பி இந்த லாங் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு எடுக்கணும். அதுக்குள்ளே இருந்து ஒரு ஸ்டிச் ஒரு லூப் எடுக்கணும். அதை ஃப்ரண்ட்டில் கொண்டு போயிடணும். மறுபடியும் இந்த லாங் ஸ்டிச், அடுத்து குட்டி லாக் ஸ்டிச், அதை டர்ன் பண்ணி இந்த சைடு திரும்ப அந்த லாங் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு எடுத்துட்டு திரும்ப ஒரு லாங் ஸ்டிச். அது இந்த இப்போ எடுக்கும் போது அந்த குட்டி லாக் ஸ்டிச் வந்து ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆயிருது. அந்த மேலே ஒரு நாட் மாதிரி தெரியும் உங்களுக்கு. பெரிய லாங் ஸ்டிச், அடுத்து குட்டி லாக் ஸ்டிச், அதை பேக் சைடு இழுத்து அந்த லாங் ஸ்டிச்சுக்குள்ளே இருந்து ஒரு ஸ்டிச் எடுக்கிறோம், ஒரு லூப் எடுக்கிறோம். இது அப்படியே இதே தான் கண்டினியூ ஆகுது. அந்த குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அந்த த்ரெட்டை இந்த சைடு டர்ன் பண்ணிடணும். பேக் சைடு டர்ன் பண்ணி நம்ம திரும்ப ஒரு லாங் ஸ்டிச் போடுறோம். இந்த ஸ்டிச், இந்த பேக் செயின் ஸ்டிச் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த நீடிலோட ப்ராக்டிஸும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது நீடில் வந்து இந்த டைரக்ஷன்லாம் மாற்றி மாற்றி நம்ம ஷேப் பண்ணும்போது பண்ணிகிட்ருப்போம். அந்த ஷேப்லாம் கரெக்டாக வர்றதுக்கு இந்த ஸ்டிச் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெரிய பெரிய ஸ்டிச்சாக போட்டு பண்ணுங்க. அப்போ தான் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது பெரிய லாங் ஸ்டிச்சாக போட்டு அப்புறம் குட்டி லாக் ஸ்டிச்சாக போட்டு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் ஸ்டார்டிங்கில் அப்படின்றதுக்காக. இப்போது நாட் போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஃப்ளவர் ஷேப்பில் நம்ம எப்படி அந்த ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அந்த ஹோல் விழுந்துச்சுன்னா கீழே இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா அதுவாகவே போயிடும். அதே மாதிரி தான் பெரிய லாங் ஸ்டிச், அடுத்து குட்டி லாக் ஸ்டிச், அடுத்து பேக் சைடு ஒரு ஸ்டிச் போட்டு திரும்ப ஃப்ரண்ட்டில் எடுத்துட்டோம். இந்த ஸ்டிச்சை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இப்படி போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் அந்த அந்த ஷேப்பை விட்டு அந்த ஸ்டிச் போடுறது மாதிரி நமக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் அதே ஷேப்லேயே நீங்கள் நீடில் பஞ்ச் பண்ணுறது மட்டும் அதே ஷேப்லேயே பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா கண்டினியூஸாக அந்த அந்த ஸ்டிச்சை வந்து அந்த ஷேப்பை விட்டு மாறாது. நமக்கு தான் அந்த மாதிரி தோணும், ஆனால் கண்டிப்பாக அந்த ஸ்டிச் வந்து அந்த ஷேப் விட்டு மாறாது, நீட்டாக இருக்கும். அந்த டிராயிங் மேலேயே மேக்ஸிமம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதே இந்த ஃப்ளவரோட இந்த எண்டோட இந்த இடத்துல இந்த பெட்டலோட இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த பெட்டல் அந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கீழேருந்து அந்த த்ரெட்டுக்கு கீழேருந்து எடுங்க. அப்போ தான் தெரியாது, கேப் இருக்கிற மாதிரி தெரியாது.
ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருக்கு, அப்புறம் வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயிலாக வேணும், இந்த ஸ்டிச் புரியலை, கிளியராக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் வேணால் கிளியராக இன்னொரு வீடியோ எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பெட்டலோட இந்த ஸ்டிச்சை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிச்லேயே பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. சென்டரில் இந்த நாட் போடுறோம்ல, அந்த இடத்துல வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணோன்னா அது ஒரு விதமாக நல்லாயிருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த எடுக்கிற எண் போட்டு எடுக்கிற அந்த பெரிய லூப்பில் வந்து நம்ம பீட்ஸை போடணும். இப்போது இந்த பீட்ஸ் போடும்போது நான் சொல்லியிருக்கேன், மேக்ஸிமம் ஒரு லூப் தான் எடுக்கிறதுக்கு வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் அதுலேயும் நம்ம இந்த செயின் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 த்ரெட் போட்டு தான் பண்ண போகிறோம். அதனால மேக்ஸிமம் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், 2 லூப் வருதா அப்படின்னு, 2 த்ரெட்டாக வருதா அப்படின்ட்டு. இந்த பீட்ஸ் போட்டுட்டு ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டிச் எடுக்கிறோம். இந்த பீட்ஸை லாக் பண்ணிவிட்டு அடுத்து அந்த பெரிய லூப் எடுத்து, அதாவது பெரிய லாங் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் குட்டி லாங் ஸ்டிச் போட்டு அடுத்து பேக் சைடு எடுத்துரும். அதே மாதிரி கண்டினியூவாக ஃபாலோ ஆகும். பீட்ஸை போட்டுட்டு அந்த பீடை வந்து லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த பீடோடையே லாங் ஸ்டிச் எடுத்தோம்னா அந்த பீடு மூவ் ஆகிட்டே இருக்கும்ல, அதனால தான் இந்த லாங் ஸ்டிச் எடுக்கிறோமா, அதில் பீடை போட்டுட்டு அந்த பீடை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாங் ஸ்டிச் லூப் எடுங்க. மேக்ஸிமம் கவனிச்சாவே தெரியும் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இது போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாயிடும். அதான் இந்த ஸ்டிச்சை லாஸ்ட்டில் இந்த த்ரெட்டு கீழே விட்டு ஃபினிஷ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். தேங்க்யூ.